என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். சமீப காலங்களில் நிறைய செய்திகள் வருது. நிறைய பேர் தவறுகள் செய்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். நிறைய பேர் ஒரு ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க அல்லது ஃபேக் வீடியோ போடுறாங்க. ஸோ இதெல்லாம் மெயினாக எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்க அவங்கக்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. நீங்கள் என்னோடய பணத்தை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் அடுத்தவங்க பணத்தை நாம் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனேஜ் பண்ணுறதுன்றது நம்முடைய இந்திய சட்டப்படி அது குற்றம். இது பண்ணக்கூடாது. என்னுடைய நண்பரோட ஒருத்தர் கேட்டார், சார் 18 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அஸ்லாங்கஸ் அவங்க 2 பேரும் கன்சன்டட், அது சட்டப்படி குற்றம் கிடையாது சார் இந்தியாவில். ஆனால் ஒரு அடல்ட்டு இன்னொரு அடல்ட்டோடைய பணத்தை வாங்கி அவருடைய சார்பாக பங்குச்சந்தையில் பணத்தை மேனேஜ் பண்ணால் அது சட்டப்படி குற்றம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு அடல்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் காசு வாங்கி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோ எந்த பிஸ்னஸ் வேணாலும் இந்தியாவில் பண்ணலாம், அது குற்றம் கிடையாது. ஆனால் ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் பங்குச்சந்தையில் நீங்கள் ஈடுபட முடியாது, வர்த்தகம் செய்யக்கூடாது. இது கிளியராக செபியில் ரூல் இருக்குது. இது தவறு. சமீபத்தில் கூட நிறைய பேருக்கு செபியிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ முதல் கேள்வி என்னென்னா, இந்த பணம் வாங்குறவங்களும் சரி பணம் கொடுக்குறவங்களும் சரி ஏன் இந்த மாதிரி ஒரு இல்லீகலான வேலையை செய்கிறாங்க? இதுக்கு ஒரு லீகல் ஸ்ட்ரக்சர் கிடையாதா? ஸோ நம்ம முதல்ல அடிப்படையில் விஷயத்தை பார்த்துருவோம். இந்த ஹெட்ஜ் ஃபண்டுனா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அது ஒரு கம்பெனி. அங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த பொதுமக்கள்கிட்டேருந்து காசு வாங்குவாங்க. அந்த பணத்தை அவங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் பங்குச்சந்தையில் அவங்க கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போகக்கூடாது, போகிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு வேணால் அங்கே போகலாமே தவிர, பட் நார்மலாக அவங்க ஆஸ் அ பிஸ்னஸ், ஆஸ் அ ஒரு மார்க்கெட் நல்லா இருக்குது, நம்ம கால் பை பண்ணலாம், மார்க்கெட் மோசமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணக்கூடாது. ஸ்பெக்குலேஷன் அவங்க பண்ணவே கூடாது. ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேஷ் மார்க்கெட்டுக்கு போகிறத விட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்தியாவில் எந்த அளவுக்கு வர்த்தகம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் கம்பேர்ட் டு கேஷ் மார்க்கெட் எந்த அளவுக்கு நடக்குதுன்னா, கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறத விட கிட்டத்தட்ட 420 மடங்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்குது அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது. உலகத்திலேயே இதுதான் ஹையஸ்ட்டு. 2வது ஹையஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஜெர்மனி. அங்கே கேஷ் மார்க்கெட்டை போல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு 36 மடங்கு நடக்குதான். ஸோ 420 எங்கே இருக்குது, 36 எங்கே இருக்குது? அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா, ஜப்பானு இவங்கள எல்லோரும் பீட் பண்ணிட்டோம். இந்தியாவில் பங்குச்சந்தையில் நடக்கிற வர்த்தகம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நடக்கிற வர்த்தகம் கிட்டத்தட்ட யூஎஸ் மார்க்கெட்டில் நடக்கிறத போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் முதலீடு பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அட்வைசர்ஸ் கிட்ட அவங்க போகிறாங்க. சார் நான் என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கே நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இல்லைங்க, நாங்கள் அடுத்தவங்க பணத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறதில்ல, அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். சிலர் மூஞ்சால் அடித்தா போல் சொல்கிறதில்ல, அதனால் சார் இப்போதைக்கு நாங்கள் பண்ணுறதில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவோம். இப்போது இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு லீகலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஸோ ஹெட்ஜ் ஃபண்டுன்னும் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்று தான். மியூச்சுவல் ஃபண்ட் பொதுமக்கள்கிட்டேருந்து பணம் வாங்குறாங்க, ஹெட்ஜ் ஃபண்டும் பொதுமக்கள்கிட்டேருந்து பணம் வாங்குவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க, ஹெட்ஜ் ஃபண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவாங்க. பட் இந்த ஹெட்ஜ் ஃபண்டுங்கிறது கேஷ் மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயும் பண்ணுவாங்க. அவங்க குரூட் ஆயிலு, கோல்டு, அவங்க எது வேணாலும் பண்ணலாம். இவங்களுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த அசட் கிளாஸில் வேணாலும் அவங்க முதலீடு பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்டுன்ற ஒரு கான்செப்டே இல்லை? இருக்குது, பட் ஏதோ ஒரு சிலர் தான் வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் கிடையாது. ஸோ எதனால் ஹெட்ஜ் ஃபண்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்டுங்கிறது ரொம்ப பாப்புலர். நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்டுன்றது ரொம்ப கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஹெட்ஜ் ஃபண்ட் செட் பண்ணணுன்னாக்கா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்றதை சொல்லிடுறேன். ஒரு ப்ரொமோட்டர்னு ஒருத்தர் இருக்கணும். அவர் குறைஞ்சபட்சம் 5 கோடியோ 10 கோடியோ கொண்டு வரணும். பொதுமக்கள்கிட்டேருந்து காசு வாங்கும்போது
ஒருத்தர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் 1 கோடி தான் வாங்கணும், 1 கோடிக்கு கீழே வாங்கக்கூடாது. அப்புறம் அந்த ஃபண்டினுடைய டோட்டல், அதாவது ப்ரொமோட்டருடைய பணம் ப்ளஸ் பொதுமக்களுடைய காசு சேர்ந்து குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபா இருக்கணும். ஸோ இதெல்லாமே பிரச்சனை கிடையாது, இதெல்லாமே ரொம்ப சிறிய விஷயங்கள். நிறைய பேரால் இதை கம்ப்ளை பண்ண முடியும். பட் எந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்டு ஃபேமஸ் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம், அங்கே ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க செபியில். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் லீவரேஜ் பண்ணக்கூடாது. 2 டைம்ஸ் லீவரேஜ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு உங்கள்கிட்டருந்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறேன்னா, அந்த 10 லட்ச ரூபா வச்சுக்கின்னு அதிகபட்சம் நான் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அதுதான் 2 டைம்ஸ் லீவரேஜ். ஆனால் என்னென்னா, உங்களுக்கு பங்குச்சந்தையில் குறிப்பாக ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதம் நிஃப்டி 21,000க்கு மேலே போகாது, 19,000க்கு கீழே போகாது. 19,000 புட்டு ஒரு 10 ரூபாயில் ட்ரெண்ட் நடக்குது, 21,000 கால் ஒரு 10 ரூபாயில் நடக்குது, ஒரு 20 ரூபாய். அந்த 20 ரூபாய்க்கு செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும் ப்ரீமியம் டோட்டலாக. ஸோ இது மார்ஜின் மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இருக்கும். ஸோ 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்க, உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1%. ஸோ ஒரு 12 மாதத்துக்கு பண்ணிங்கன்னா ஒரு 12% ரிட்டர்னு. ஸோ நம்ம பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு தான் பண்ணுவோம். ஸோ நம்ம எஃப்டிக்கு ஒரு 7% ரிட்டர்ன் வருது. ஸோ இதில் ஒரு 12%, அதில் ஒரு 7%, ஸோ 19% ரிட்டர்ன் வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த ஹெட்ஜ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஒரு 20,000 காலை செல் பண்ணிங்கன்னா அவங்க இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 10 லட்ச ரூபா. ஸோ ஒரு புட்டை செல் பண்ணிங்கன்னா அதுக்கும் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 10 லட்சம்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்டேருந்து நான் 10 லட்ச ரூபா நான் வாங்கினால் ஒரு கால் ஒரு புட்டு செல் பண்ணாலே அவங்க செபி ரூல் படி நான் 20 லட்சம் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ கையில் வச்சுங்கிற 10 லட்சம் அவங்க 20 லட்சம் யூஸ் பண்ணியாச்சுன்றாங்க. ஆனால் நான் ஒரு கால் ஒரு புட்டு தான் செல் பண்ணேன். ஒரு கால் ஒரு புட்டு செல் பண்ணது உங்களுக்கு மேக்ஸிமம் மார்ஜின் பண்ணியே 1 lakh தான் ஆகும். ஸோ உங்ககிட்டேருந்து நான் 10 லட்ச ரூபா வாங்கினாலும் என்னால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னால் அங்கே முதலீடு பண்ண முடியாது. நான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணேன்னா எனக்கு அந்த 2 டைம்ஸ் லீவரேஜை நான் தாண்டிடுறேன். அப்போ கேள்வி என்னென்னா, ஒரு கால் ஒரு புட்டை செல் பண்ணி 1% ப்ராஃபிட் தான் எனக்கு வருது 1 லட்ச ரூபாய்க்கே. ஆனால் 10 லட்ச ரூபாய் கையில் வச்சு நம்ம 1 லட்சம் தான் முதலீடு பண்ண முடியும். அப்போ எனக்கு 1% கிடைக்காது, 0.1% தான் கிடைக்கும். இந்த 0.1% ஒரு மாதத்துக்கு கிடைச்சதுனாக்கா 12 மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1.2% கிடைக்கும். ஸோ ஒரு 1.2% பர் annumக்காக எதுக்காக பொதுமக்கள் உங்ககிட்ட காசு கொடுப்பாங்க? ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு வரவங்கெல்லாம் என்னென்னா, அவங்க தே வாண்ட் டு டேக் a slightly higher risk. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை, ஏன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலே ஒரு 10-12% ரிட்டர்ன் கிடைக்கும். இதில் எஃப்டி ரிட்டர்ன் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15-20% கிடைச்சதுன்னா அவங்க ஹாப்பி, அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் இந்த 2 டைம்ஸ் லீவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை கம்ப்ளீட்டாக தடுத்துருது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 2 டைம்ஸ் லீவரேஜ்ன்றதை அவங்களால கம்ப்ளை பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஒரே காரணத்தினால தான் இந்தியாவில் ப்ராக்டிக்கலாக ஹெட்ஜ் ஃபண்ட்ஸே கிடையாது. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் செட் பண்ணார். அவருடைய கதையை இப்போ நான் சொல்ல போகிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் செட் பண்ணிட்டார், பொதுமக்கள்கிட்டேருந்து நிறைய பணம் வாங்கிட்டார். பணம் நிறைய வந்துருச்சு. இப்போது 2 டைம்ஸ்க்கு மேலே லீவரேஜ் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 10 லட்சம் வாங்கியிருந்தாருன்னு வச்சுப்போம், அவர் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பொசிஷன் எடுக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணார், ஒரு ரிசர்ச் பண்ணி, சரி நம்ம ரிசர்ச் படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா புல்லிஷாக இருக்குது, HDFC பேங்க் பேரிஷாக இருக்குது, இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன பண்ணார், ஸ்டேட் பேங்க்கில் கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டார் ஒரு லாட்டு, அது ஒரு 8 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம். HDFCயை ஃப்யூச்சரில் ஷார்ட் அடிச்சிட்டாரு. அதுக்கு மார்ஜின் பண்ணி ஒரு 1 lakh தான் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு 8 lakh + 1 lakh 9 lakh. ஸோ நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்க, அவர் 9 lakh தான் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அது உங்கள் பணத்தை அதிகமாக யூஸ் பண்ணலை, பண்ணவும் முடியாது. கவர்மெண்ட் கணக்குப்படி கேஷ் மார்க்கெட்டில் லாங் போனது 8 lakhs, ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் ஷார்ட் போனதும் அவங்க டோட்டல் வேல்யூ தான் எடுத்துப்பாங்க, அதுவும் ஒரு 8 lakhs எடுத்துப்பாங்க. ஸோ 8 lakh + 8 lakh 16 lakh. ஸோ நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்க, அவங்க 20 லட்ச ரூபா வரைக்கும் லீவரேஜ் எடுக்க முடியும், அவங்க 16 லட்சத்துக்கு தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அவர் கம்ப்ளைண்ட் சைடு எல்லாம் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. ஆனால் அவருடைய கெட்ட நேரம் என்ன ஆச்சுன்னா, பங்குச்சந்தைகள் கரோனா வைரஸ் பெருமளவு சரிஞ்சு போய் அவர் லாங் போனதெல்லாம் பெரிய லெவலில் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் லாங் போனது கேஷ் மார்க்கெட்டில் போயிருக்காரு. ஷார்ட் போனது பெருமளவில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஓவரால் அவர் ப்ராஃபிட்டில் தான் இருந்தார். ஓவரால் அவருக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது, ஓவரால் கொஞ்சமாக இருந்தது ப்ராஃபிட்டு. ஆனால் அவர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க,
சார் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் கேஷ் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃப்யூச்சரில் எனக்கு 5.5 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது, கேஷ் மார்க்கெட்டில் 5 லட்சம் லாஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் எனக்கு நெட் ப்ராஃபிட் 50,000 தானே, அந்த 50,000க்கு தான் நான் டேக்ஸ் பே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் ஃப்யூச்சரில் 5.5 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது, ஃப்யூச்சர் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிஸ்னஸ் இன்கம், அந்த 5.5 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுங்கள். 5.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருது டேக்ஸ். ஆனால் இந்த பக்கம் கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினது தட் கம்ஸ் அண்டர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் ஒன்லி பி ஆஃப்செட் அகெயின்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் லாஸ் கேபிட்டல் கெயின் அது தனி, இது பிஸ்னஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ண முடியாது. அவருக்கு என்ன ஆச்சு, 5 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு ஸ்டேட் பேங்க்கில், 5.5 லட்சம் ப்ராஃபிட் வந்தது HDFC பேங்க்கில். ஆனால் இந்த 5.5 லட்சத்துக்கு 2.5 லட்சம் டேக்ஸ் பே பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், சார் நான் ப்ராஃபிட் பண்ணதே 50,000, ஆனால் நான் டேக்ஸ் வந்து 2.5 லட்ச ரூபாய் பே பண்ணேன் சார், இப்படி தான் இருக்குது இந்திய சட்டங்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு என்டிட்டி இப்போ இதே நான் போனேன்னு வச்சுங்களேன் இன்கம் டேக்ஸுக்கு, என்ன சொல்லுங்க, சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி நிறைய வாங்கி விற்கிறீங்க, அதனால் உங்கள்த நாங்கள் கேபிட்டல் கெயினில் கன்சிடர் பண்ண முடியாது, உங்கள்த வந்து பிஸ்னஸ் இன்கம்மாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் 10% தான், ஆனால் பிஸ்னஸ் இன்கம்னா 25% கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ சமயங்களில் வந்து இந்த இன்கம் டேக்ஸில் வந்து அவங்களுக்கு எது பெனிஃபிட் இருக்குதோ அதை எடுத்துப்பாங்க. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் வச்சுருப்பாங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலன்ட்டு அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும். இதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ஒரு ரூல், அதாவது ஹெட்ஜ் ஃபண்டுங்க எல்லாமே வந்து ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் எ கம்பெனி, அவங்களுக்கு வர எல்லா இன்கமுமே வந்து பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அவருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு பிரச்சனை, இந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் நிறைய பேர் பணம் போடுறாங்க, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் தான் போடுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு கம்பெனி, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய லாபத்தை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். ஸோ அந்த லாபம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் தான் அதுக்கு உண்டான டேக்ஸ் பே பண்ணணும். இதுக்கு பேர் வந்து டேக்ஸ் பாஸ் த்ரூ. இந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ ஃபெசிலிட்டி கிடையாது, நான் நிறைய பேர்கிட்ட பணம் வந்து வாங்கி என்னுடைய ஹெட்ஜ் ஃபண்ட் மூலமாக நான் முதலீடு பண்ணேன்னா வர ப்ராஃபிட்டுக்கு நான் தான் டேக்ஸ் பே பண்ணணும். டேக்ஸ் பே பண்ணது போக மீதி இருக்கிற லாபத்தை நான் உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் டேக்ஸ் பே பண்ணும்போது அது வந்து ஹெட்ஜ் ஃபண்டுங்கிறது ஒரு கம்பெனி அப்படின்னு இருந்தால் வேறு விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனின்னு இருந்ததுன்னா மேக்ஸிமம் டேக்ஸ் வந்து 25% தான் இந்தியாவில். ஆனால் இந்த ஹெட்ஜ் ஃபண்டை வந்து அவங்க கம்பெனியாகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, திஸ் இஸ் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இது, ஸோ ஹெட்ஜ் ஃபண்டு, அதனால் ஹெட்ஜ் ஃபண்டை வந்து கம்பெனியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இது வந்து நாமினல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன டேக்ஸேஷன் வருதோ அதே டேக்ஸேஷன் எனக்கு வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 1 கோடி ரூபாய் மினி ஒரு 100 பேர்கிட்ட வாங்கி நான் முதலீடு பண்ணுறேன், எனக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து ஒரு 25 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுப்போம். 5 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இருந்ததுனாக்கா நம்ம வந்து 43%, 42.7 நம்ம அந்தளவுக்கு டேக்ஸ் வருது, 42%க்கு மேலே. ஸோ 42% டேக்ஸை பே பண்ணிவிட்டு, அதை பாருங்கள், உங்கள்கிட்ட நான் 10 லட்ச ரூபா வாங்கி அதில் 1 லட்ச ரூபா மட்டும் நான் முதலீடு பண்ணி அதில் வர லாபத்தில் நான் 42% டேக்ஸ் பே பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதே டேக்ஸ் பாஸ் த்ரூ இருந்தது அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ என்னங்க, நான் 100 பேர்கிட்டேருந்து ஆளுக்கு 1 கோடி ரூபா வாங்குகிறேன், 25 கோடி ப்ராஃபிட் வருது, அதனால் எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கும்போது எல்லாருக்கும் 25 லட்சம் கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் 25 லட்சம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸேஷன் வந்து ஒரு 30% அப்படின்ற அளவில் தான் டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்ஸ்ன்றது உங்களுடைய இன்கமுடைய லெவலில் வச்சு. ஸோ இந்த மார்ஜினல் டேக்ஸ் இருக்காது. இந்த 3 விஷயங்கள், அதாவது 2 times லீவரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது, கம்பெனியை வந்து டேக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக கன்சிடர் பண்ணணும். மூணாவது, அந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். இது 3த்தையும் வந்து செபியோ அல்லது கவர்மெண்ட்டோ பண்ணாங்கன்னா இந்தியாவில் எல்லாருமே வந்து ஹெட்ஜ் ஃபண்டை லீகல் சிஸ்டத்துக்குள்ளே வருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இல்லீகல் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அவங்கள பனிஷ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனை பேரை நம்ம பிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அப்போ அத்தனை பேர் நம்ம பிடிச்சி பண்ண முடியாது. ஆனால் இதையே வந்து லீகல் ஸ்ட்ரக்சருக்காக வர்றதுக்கு உண்டான வழிவகைகள் அவங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கன்னா
ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து ஏதோ 195% பேர் வந்து இந்த லீகல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுவாங்க. லீகல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு தரமோ 3 மாதத்துக்கு ஒரு தரமோ செபிக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும். அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து பப்ளிக் அவைலபிளாக இருக்கும். அப்போ பப்ளிக்காக வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் அவங்களால எடுக்க முடியும், என்ன எந்த ஹெட்ஜ் ஃபண்டு நல்ல ஹெட்ஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாமே இல்லீகலாக நடக்கிறதுனால இதில் வந்து பப்ளிக்குக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ், எந்த ஃபண்டு யார் ரன் பண்ணுறது நல்லாயிருக்கு எல்லாம் போய் தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நடக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு போய் சொல்லி ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க, இல்லை வீடியோவை எடிட் பண்ணி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகணும், தவறான நபர்கள்கிட்ட தான் வந்து மக்களும் போகிறாங்க. இந்த 3 விஷயத்தை நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் செபிக்கும் சஜஷனாக வைக்கிறேன். ஸோ இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள், இல்லீகல் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ 2 டைம்ஸ் லிவரேஜ் கிளாஸை எடுத்து விட்ருங்க, கம்பெனியாக வந்து இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், டேக்ஸ் பாஸ் த்ரூ ஸ்டேட்டஸும் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது செபிக்கோ அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால் இந்த விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.